ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஒருத்தவங்க வீட்டில் நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்குறாங்க. இந்த செல்ல பிராணிகள் அந்த வளர்க்குற அந்த முதலாளியை செல்லமாகவும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக ஒரு அங்கத்தினராக மாறி அந்த குடும்பத்தில் அந்த செல்ல பிராணி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் இல்லாத மாதிரி ஒரு அந்த ஃபீலை உருவாக்குது. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இந்த நாய்க்குட்டிக்காகவும் செல்ல பிராணிகளுக்காகவும் பூனைக்குட்டிக்காகவும் அது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடிபட்டாலோ கால்லையோ அதனுடைய உடம்புலையோ முகத்தில் அடிபட்டாலோ அல்லது காணாமல் போனாலோ அல்லது சாப்பிடாமல் போனாலோ அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா மனிதர்கள் மேலேயே இப்போல்லாம் கருணையும் அந்த அன்பும் இல்லாத போகிற இந்த காலத்தில் இந்த மாதிரி செல்ல பிராணிகள் மேலே அன்பும் அந்த பாசமும் வச்சிருக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறது, கண்ணீர் தான் வருது. சொந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி வீடுகளில் இந்த செல்ல பிராணி பெட் அனிமல்ஸை வளர்க்குறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க உயிரே போயிடுது. அந்த அளவுக்கு அது மேலே பாசமாக இருக்கிறாங்க, செல்லமாக கொஞ்சுறாங்க, செல்ல பேர் வைக்கிறாங்க. அதுக்கான எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணித்தராங்க. சொந்த குழந்தைக்கு தனக்கு சொந்த குழந்தை பிறந்தா என்ன அதுக்கு செய்வாங்களோ அந்த மாதிரி செய்கிறாங்க. அதே தான் சாயப்பாவுடைய கொள்கை கூட. அதுதான் சாயப்பா மனிதர்கள் மேலே மட்டும் இல்லை, இந்த மாதிரி விலங்கினங்களுக்கு மேலே கூட அப்பா அன்பாக இருந்தார். அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிற நம்மளும் அந்த அளவுக்கு அன்பாக இருக்கணும், இருக்கிறாங்க, மேக்சிமம் இருக்கிறாங்க. ஒருவேளை இல்லாதவங்களும் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஓம் சார். இந்த பிரார்த்தனை பண்ணும்பொழுது இந்த வழியில் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. இந்த ஆம்புலன்ஸில் போகக்கூடிய அந்த பிள்ளை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த பிள்ளை நல்ல ஆரோக்கியமாக சீக்கிரமாக எந்த விதமான செலவு இல்லாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வீடு திரும்பணும் அப்படிங்கிறது நம்ம பிரார்த்தனை. நீங்களும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இன்றைக்கி ஒரு அம்மா பேசினாங்க. அந்த பேசுனதை கேளுங்க. அந்த குழந்தை மேலே, குழந்தைன்னா அந்த நாய்க்குட்டி மேலே அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பாசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன். பார்க்க தான் போகிறீங்க. ஓம் சார். யாரு? நான் பேசுறேன். சொல்லுமா. என் நாய்க்குட்டி இறந்து போயிடுச்சு வெள்ளிக்கிழமை. அப்படியாம்மா? நாய்க்குட்டி பேர் என்னம்மா? ரூபியா. ரூபியாவா? என்ன வயசு? 1 வயசு. ஏம்மா அவ்வளவு சீக்கிரமா? என்னாச்சு? வாமிட் பண்ணுச்சு. என்னம்மா? டாக்டர் வாமிட் பண்ணுச்சு. சரி. டாக்டர் எல்லா டாக்டர் பிரைவேட் டாக்டர்லாம் வேற ஊர்ல இருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். சரிம்மா. இன்ஜெக்ஷன் போட்டாங்க. வீட்டுக்கு பார்த்தாக்க ஸ்ட்ரோக் ஆயிருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல. இன்ஜெக்ஷன் போட்டதுனால காலை தூக்கிட்டு இருக்கு போல இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் 2 மணி நேரத்துக்குள்ள அப்படி தலையை தூக்கிட்டு திரும்ப கூட்டிட்டு போனா ஹாஸ்பிட்டல் மூட்டாங்க. போற வழியில இருந்துச்சு. சாய்ராம் சாய்ராம். கவலைப்படாதம்மா. ரூபியா அது பேரு. நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது ஆத்மா சாந்தி அடையட்டும். கவலைப்படாதீங்க. உங்க என்னம்மா கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? அது உங்களோட தான் இருக்குது. அது எங்கேயும் போகல. அது ஆத்மா உங்களோட தான் இருக்கு. நல்லா எப்போ உங்களை பிளஸ் பண்ணும். அது உங்களுக்காக அது மேல போயிட்டு உங்களுக்காக பிளஸ் பண்ணும். ஒரு ஏஞ்சலா இருந்துட்டு உங்களுக்காக அது உங்களோட இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கு பதிலுக்கு அது பண்ணும். நல்ல பாசமா உங்களை வச்சுக்கும். உங்களை நல்லா உங்க லைஃப உங்களுடைய இது நல்லா வச்சுக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லா பிளஸ் பண்ணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும். சரி பாபா. மறுபடியும் அது எனக்கு திரும்ப வருமா பாபா? வரும். கண்டிப்பா வரும். உங்க வீட்டுக்கு வரும். மறுபடியும் ஆத்மா வரும். சரி பாபா. நன்றி. கவலைப்படாது. நன்றி. வரும். கண்டிப்பா வரும். உங்க வீட்டுக்கு வரும். மறுபடியும் ஆத்மா வரும். சரி பாபா. நன்றி. கவலைப்படாது. நன்றி. வரும்.